ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா, கூலி படத்துலேருந்து ஒரு செமையான கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. கூலி படத்தோட ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 100 டேஸ் தான் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 100 டேஸ பேஸ் பண்ணி நேத்து ரிலீஸ் பண்ண கிளிம்ஸ் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம அனிருத் குடுத்திருந்த அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா, தரமா இருந்துச்சு. ஒரு ரேப்பான ஒரு பிளாஸ்டான ஒரு மியூசிக் ஒண்ணு வருது. அது கேட்டவுனே பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் தெரிய லெவல்ல கூஸ் பம்ப்ஸ் கிளம்பிருச்சு. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட பேக் டிராப் ஷாட் மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. தலைவர்து மட்டும் தான் பேக் டிராப் அண்ட் ஃப்ரண்ட் லுக் 2மே காமிச்சாங்க. இதுல வந்து என்ன மாரி ஒரு கேரக்டர் தலைவர் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ அந்த விஷயத்த என்ன அப்படின்னு பார்க்குறது தான் எல்லாரும் பயங்கரமான வெயிட்டிங்ல இருக்கோம். படத்து பேர் வேற கூலி. நம்ம தலைவரும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு தரலோகலான ஒரு லுக்ல நின்னுட்டுருக்காரு. காதுல ஸ்டெட் எல்லாம் போட்டு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்திருந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்க நெறைய பேர் ஹார்பர்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, ஓடி வர மாரி ஒரு ஸ்டில் பார்த்தோம். ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் நின்னுட்டுருக்க இடத்துல ஃபுல்லா அந்த ஹார்பர்ல ஒர்க் பண்றவங்க அந்த எல்லோ கலர் ஹெல்மெட் மாட்டிட்டு நின்னுட்டுருக்கிற ஒரு பேக்ரவுண்ட் பார்த்திருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த ஒரு இடத்துல தான் நம்ம தலைவரும் ஒர்க் பண்ணாரு அப்படின்னு நெனைக்கிறேன். அங்க நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதாவது கண்டெய்னர்ல வந்து தங்கத்த கடத்தும்போது அந்த தலைவர் தட்டி கேட்கிறாரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த மாரி ஒரு சம்பவமா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி சௌபின் ஷாஹிர் அவரு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு மைக்க தூக்கி நடந்து போயிட்டு இருக்க மாரி ஒரு சீன் இருக்கும். அதுலயும் பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ கலர் ஹெல்மெட் மாட்டிட்டு சுத்தி எல்லாருமே பேக் டிராப்ல நின்னுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம தலைவரும் இருக்காரு. ஸோ தலைவர் கூட தான் சௌபின் ஷாஹிர் இருக்காரா என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உபேந்திராவா இருக்கட்டும், சத்யராஜ் இதுல இந்த கதையில எப்படி லிங்க் ஆகுறாரு, அதே மாரி நாகார்ஜுன் எப்படி லிங்க் ஆகுறாரு இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். நாகார்ஜுனோட லுக் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பயங்கர ரிச்சா ஒரு பிக் ஷாட் ரேஞ்சுக்கு தான் காட்டியிருக்காங்க. உபேந்திராவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் ஷாட் மாரி தான் காட்டியிருக்காங்க. 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பையர வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு சம்பவமா இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனோட ஃபைட் சீனும் பார்த்தோம். அது வேற லெவலு. ஃபைனலா வந்து உபேந்திரா, நாகார்ஜுனா அண்ட் வந்து சத்யராஜ் இவங்க 3 பேத்துக்குள்ள நடக்கிற ஒரு பிசினஸ் கிளாஷ். இதுக்குள்ள வந்து நம்ம தலைவர ட்ரம்ப் கார்டா வச்சு யூஸ் பண்ணி, அதுல வர பிரச்சனைகள வந்து தலைவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படின்றத படத்தோட கன்டென்ட்டா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த ஒரு லைனே பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கு. ஸோ படத்த வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அது வந்து உண்மையாலுமே ஒரு தரமான சம்பவமா இருக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க யாரெல்லாம் வந்து நேத்து ரிலீஸ் ஆயிருந்த அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ பார்த்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 27 செகண்ட் தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட ரிலீஸ் வந்து ஆகஸ்ட் 14 அப்படின்றதுக்கு ரெடியா இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கூலி படத்தோட சைடுல இருந்து என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.